இப்போ தனுஷ் ஏன் பேசும் பொருளாக ஆகுறாரு அப்படின்னா, அவர் இன்றைக்கு நடந்து கொண்ட விதம் வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்துகிறாங்க. போலந்து நாட்டு கொடி மாதிரி இருக்குது அந்த கொடி. பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். திமுக கொடி போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு சட்டசபைக்குள்ளே போகிறது. இந்த தனிநபருக்கு இருக்கிற வேல்யூ வச்சு தான் ஒட்டுமொத்த அரசியலை இங்கே நகருது. இன்றைக்கி விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயிச்சார்னா விஜய் கூட நின்றவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர்களா? தனுஷ் ஒரு பேட்டியில் சொல்லுவார்ல, நாங்களாம் பாய்ஸ் காரில் வீடு வாங்கக்கூடாதா, அது மாதிரி நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதா? பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? இதனால் வரையும் தூங்கிட்டு இருந்தார் லாகவா லாரன்ஸ். திடீர்னு எந்திரிச்சு வந்தாரா? திடீர்னு சமூகத்தில் செயல்பட்டு தான் சார் நான் சொல்கிறேன். திடீர்னு எந்திரிச்சு வந்தாரா? சமூகத்தில் செயல்பட்டாரா இல்லை? லதா மேடம் ஒரு அறிக்கை விடுறாங்க, எங்களுடைய ரஜினியோட படத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்களும் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, இன்னைக்கு கிடையாது. ஆனால் தனுஷே அன்னைக்கு எந்த தயாரிப்பாளர் நம்பலை, எந்த டைரக்டர் நம்பலை. நாமளும் இந்த இடத்துல ஜெயிக்கலான்ற ஒரு தாட், ஃபர்ஸ்ட் தாட்டாக தான். தமிழ் முருகன் அப்படின்றதுலே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், உங்களுக்கே தெரியும். தன்னெழுச்சி எத்தனை பேருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து 108 சீட்டில் விஜய் ஜெயிச்சார்னா 107 தொகுதி அவர் போனாரா? ரஜினி ஆசைப்பட்டவர் தனுஷ் இருக்கலாம். அதனுடைய பின்னணியில் வந்து பாஜக இருக்கு அப்படிங்கிறதான் இப்போ வைக்கக்கூடிய விமர்சனம். பாஜக இருக்குன்னு சொல்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். விஜயா தனுஷா இப்போ நீங்கள் இப்போ விஜயா அப்படின்றப்ப இங்கே கேள்விக்குறி தானே. ஏன்னா விஜய்க்கு ஈக்குவலாக உதயநிதி கிடையாது. நாமளும் வந்து நமக்காக லதா மேடமும் சப்போர்ட் பண்ணி ரஜினிகாந்தும் சப்போர்ட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியுன்ற நம்பிக்கை வந்ததுனால தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர், தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர் திரு வி.கே. வெங்கடேசன் அவர்கள் நம்மிடையே இருந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். புது ஸ்டைலில் வச்சுருக்கீங்க. மாறுறதுக்கு எதுனா மாற்றம் வந்துருச்சுல ஜென்சின்றது, அதனால எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ மக்கள் அதை விரும்புகிறாங்க. தனுஷ் வரார் அந்த மாதிரி மாற்றம். ஆமாம், தனுஷ்க்கு மாதிரி ஒரு மாற்றம் தான் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து அரசியல் பண்ணுவதற்கு வந்து பெரிய கட்டமைப்போ உழைப்போ அறிவார்ந்த சிந்தனையோ வரலாற்று பதிவுகளில் சேகரிக்கிற நிலையோ மக்களை கூட்டும் திறனோ பெரிய பணம் செலவு பண்ணுறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை நோக்கி அரசியல் நகர்ந்துருச்சு. பணம் மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு, அதாவது பணம் கொடுத்து ஓட்டை வாங்குறதுக்கான தேவையில்லாத சூழல் இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா தன்னெழுச்சி எத்தனை பேருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டமே கூட்ட வேணான்னு அந்த மாதிரி சூழ்நிலையை நோக்கி அரசியல் நகர்ந்துருச்சு. நீங்கள் கூட்ட தேவையில்லை. மக்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அவன் ஓட்டளிக்க போகிறான். அப்படி தான் ஓட்டளிச்சாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 108 சீட்டில் விஜய் ஜெயிச்சார்னா 107 தொகுதி அவர் போனாரா? போகல. அவர் போனது மிஞ்சி போனால் ஒரு 25 தொகுதி போயிருப்பாரா? சிவகங்கை மாவட்டம் போனார், திருநெல்வேலி மாவட்டம், அவருக்கு எங்கே நெருங்கிய நண்பர்கள் இருக்காரோ அங்கே போனார். திருச்சி கிழக்கில் போனார். இந்த சைடு பார்த்தா மதுரை பொதுக்கூட்டம் போட்டாங்க. நம்ம ஊரில் வந்து கொளத்தூர் புசியானதுக்காக போனாங்க. இப்படி கொஞ்சம் குறிப்பிட்ட இடம் தான் போனாலும் 108 இடத்துல எப்படி ஜெயிக்க முடிஞ்சுது? மற்ற இடத்துலையும் அவங்க ஒரு பெரும்பான்மையாக வாக்குகளையாக வாங்குறாங்கன்னா அவங்க சொன்ன என்ன சொல்ல வராங்களோ அந்த செய்தியை வலைதளம் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ இது வந்து இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச செய்தி. இப்போ தனுஷ் அவர்களுடைய வருகை இப்போ வந்து சினிமாவில் அவருடைய நகர்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அரசியல் நகர்வுகளாக மாறிக்கொண்டே வருகிறது. அதனுடைய பின்னணியில் வந்து பாஜக இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ வைக்கக்கூடிய விமர்சனம். பாஜக இருக்குன்னு சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணுமா வர வேணாமான்னு முடிவை அவர் பண்ணட்டும். ஆனால் தனுஷ் போன்ற ஆட்களுக்கெல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பங்களிப்பாக நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட காலங்கள் வரையும் தான் இங்கே மேலோச்சி இருக்கணும் தவிர தொடர்ந்து மேலோச்சி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை நோக்கி நகர்ந்தது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லதல்ல. தனுஷ் மாதிரியும் கிடையாது. தனுஷ் மாதிரி பல பேர் அரசியலுக்கு வரணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் வரணும், எல்லாரும் வரணும்னு தான் சொல்கிறேன். இப்போ தனுஷ் ஏன் பேசும் பொருளாக ஆகுறாரு அப்படின்னா, அவர் இன்றைக்கு நடந்து கொண்ட விதம் வந்து பேசும் பொருளாக ஆக்குது. ஒரு 5 வருடம் அவர் பிறந்தநாள் கொண்டாடாமே இருந்தார். இப்போ 5 வருடம் கழிச்சு கொண்டாடுறாரு. அதற்கு என்ன காரணம்னு கேட்டால், ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து எங்களுக்கு இடம் கொடுத்தார் மருத்துவக்குழு அவங்களுடைய கல்லூரியில், அதனால் அங்கே பண்ணோம். அங்கே ரத்த தான முகாம் பண்ணுறதுக்கு அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த ரத்த தான முகாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தனுஷ் ரசிகர் மன்றத்துடைய தலைவரும் திரைப்பட டைரக்டருமான திரு சுப்பிரமணிய சிவா சொல்கிறார். ஒரு கொடியை அறிமுகப்படுத்துகிறாங்க. போலந்து நாட்டு கொடி மாதிரி இருக்குது அந்த கொடி. பார்த்திங்கன்னா சிகப்பு வெள்ளை நடுவில் ஸ்டார் போட்டு அந்த கொடியை ஏங்க திடீர்னு அறிமுகப்படுத்திங்க ரசிகர் மன்ற கொடியை? இல்லைங்க, நாங்கள் அறிமுகப்படுத்தலை, ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ ரசிகர்கள்லாம் வந்து காரில் கட்டணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படின்னா இன்டைரக்டாக வருவதற்கான ஒரு இதுதான். காரில் கட்டணும்னு கேட்டதுக்காக நாங்கள் இதை அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ உதயநிதி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். திமுக கொடி போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு சட்டசபைக்குள்ளே போகிறது. ரெண்டாவது புசியானது ஸ்டார்ட் பண்ணார். விஜய் சாருடைய படம் போட்ட ஷர்ட்டை போடுறது அவர் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ தனுஷனுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா
தன்னுடைய ஷர்ட்டில் தனுஷோடைய படத்தை போட்டு போகிறார். அது அவங்களுடைய விருப்பம் தானே. நான் எதுவும் விமர்சனம் பண்ணல. இதெல்லாம் வந்து இது அரசியல் நகர்வுக்கான காரணங்கள் சொல்கிறேன். இல்லை, இப்போ அவர் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். நம்மளே இங்கே நிறைய விவாதிச்சிருக்கிறோம், அரசியலுக்கு யார் வேணால் வரலாங்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு இப்போது திரு விஜய் அவர்களுடைய வரவு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஆகிறது அவர் ஆட்சி அமைச்சு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே திரு தனுஷ் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுகிறார், சென்று அவருடைய ரசிகர்களை சந்திக்கிறார், ஃபோட்டோ எடுக்கிறாங்க, காலில் விழுகிறாங்க, தொட்டு கும்பிட்றாங்க, எந்திரிச்சு நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறதான் கேள்வி. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதா அந்த கேள்வி. இல்லை, நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவூட்டணும். நீங்கள் என்னென்னா, இந்த மாதிரி எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இப்போ அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு டிசைன் வந்ததுனால தனுஷ் போன்ற ஆட்கள் வராங்க. கட்டமைப்புனா நான் சொல்றது முன்னாடி சொன்னதுங்க, வரலாறு கட்டமைப்பாகட்டும், ஆட்களை கூட்டுற கட்டமைப்பாகட்டும், பணபலமாகட்டும், தொண்டர்களை வந்து வடிவமைக்கிறதாகட்டும், கிளையிலேருந்து மாவட்டத்திலேருந்து மாநிலத்திலேருந்து போடுற அந்த செக்டர் ஆகட்டும், பல விஷயங்கள் இருக்குல்ல. இல்லை சார், இப்போ நீங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு எதுக்கே பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ கூட்டம் கூடியிருந்தாங்கல்ல, அந்த கூட்டம் எப்படி கூடுச்சுங்கிறதே இப்போ அதுதாங்க நம்ம திருப்பி உங்களுக்கு வலைதளங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்புகிறாங்க. டிஜிட்டல் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டி ஆட்களை கூட்டுறது பதில் நாளைக்கு தனுஷ் பிறந்த நாள், நீங்கள் எல்லாம் இத்தனை மணிக்கு இங்கே வந்து சேரணும், உடனே ஸ்பிட் ஆகுது, உடனே போய் ரீச் ஆகுது, உடனே வாட்ஸ்அப்பில் ஹிட் ஆகுது, உடனே ரசிகர் மன்றத்தில் போகிறாங்க. அப்போ ரசிகர் மன்றம் நினைக்கிறான் நாளைக்கு வந்து தனுஷ் வந்து விஜய் மாதிரி முதல்வர் மனுஷர்னா அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு 100 பேரை கூப்பிட்டு போகணுட்டு டக்குன்னு ஒரு 100 பேரை வண்டியில் போட்டு கூப்பிட்டு வரான். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய வரிய செய்தி இம்மிடியேட்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கி நீங்கள் படிக்கிற இன்றைய செய்தி நிறைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நாளைக்கு காலையில் நீங்கள் பேப்பர் படிக்கிறதெல்லாம் செத்து போனது தானே படிக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கே அது படித்து முடிச்சிடறோம், நம்ம இன்றைக்கே கேட்டு முடிச்சிடறோம், இன்றைக்கே பார்த்து முடிச்சிடறோம். காட்சி ஊடகங்களும் டிஜிட்டல் ஊடகங்களையும் கேட்டு முடித்து பார்த்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு விரிவான விளக்கத்தை மறுநாள் காலையில் படிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி பிரிண்ட் மீடியாவுடைய சேல் வந்து கம்மியாகிட்டே வருது. அப்போ இன்றைக்கு உங்களிடம் பேசும் முகமாக, அதாவது எப்படி சொல்லணும்னா, இங்கே வந்து தனிநபர் துதிபாடுதல் கல்ட் அரசியல் தான் இங்கே ஓப்பனாக சொன்னான். அந்த தனிநபருக்கு இருக்கிற வேல்யூ வச்சு தான் ஒட்டுமொத்த அரசியலே இங்கே நகருது. இன்னைக்கு விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயிச்சார்னா விஜய் கூட நின்றவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர்களா? அப்போ விஜய்ன்ற ஒரு இன்ஜினு இங்கே இருக்கக்கூடிய பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் 108 பேர் ஜெயிக்க வச்சுது. அந்த மாதிரி தனுஷ்ன்ற ஒரு இன்ஜின் கூட இருக்க பொட்டியெல்லாம் ஜெயிக்க வைக்கணும் அவங்க நம்புகிறாங்க. அதற்கான ப்ராசஸை இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் தனுஷுக்கும் விஜய்க்கும் நிறைய ஒத்துமையாக இருக்குது, வந்து வித்தியாசம் இருக்குது. ஒத்துமை என்னென்னா 2 பேருமே டேரக்டர்ஸ் பசங்க தான். 2 பேருமே வந்து உடல் மொழியால் வந்து அழகாக இருக்கணும், சினிமாவில் இந்த உயராக இருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ சிகப்பாக இருக்கணுன்ற கட்டமைப்பை உடைச்சவங்க. விஜய் சார் உடைச்சாரு. நாளை திருப்பி வரப்பெல்லாம் இங்கே இருக்கவங்களாம் என்னென்ன பத்திரிகையில் எதுனால எனக்கு ஞாபகம் இருக்குது. தனுஷ் நடிக்க வரப்போ ஒளி பிச்சா மாதிரி இருக்கான், இவனா அதுக்கு நடிக்க வரான்னு இங்கே விமர்சனம் பண்ணலாம் இருக்கும். விமர்சனங்களை தடைக்கற்களை படிக்கற்களாக்கி 2 பேரும் மேலே வந்தாங்க. இவங்களுடைய அப்பாவும் டேரக்டர் எஸ்எஸ்சியும் டேரக்டர், அவரும் தன் மகனை அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். தனுஷனுடைய அப்பாவும் டேரக்டர் கஸ்தூர் ராஜா, அவரும் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஏன் என் மகன் அரசியலுக்கு வரக்கூடாதா? தனுஷ் ஒரு பேட்டியில் சொல்லுவார்ல, ஏன் நாங்களாம் பாய்ஸ் காரில் வீடு வாங்கக்கூடாதா? அதுமாதிரி நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதான்ற மாதிரி. ஏன் வரக்கூடாது? எல்லாரும் வரலாம் சார், யாருக்குமே இந்த மாற்று கருத்து இல்லை. யார் வேணால் வரலாம், யாருன்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா, இப்போ அவருடைய நகர்வுகளை என்ன கேட்குறாங்க, திடீரென்று அவர் வரக்கூடிய இந்த நகர்வு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் தொடர்ச்சியாக எழுப்புகிறார்கள். இப்போ ஒரு காலத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வரணும் கட்சி, இப்போ அவருடைய மருமகனாக இருக்கக்கூடியவர் வரக்கூடிய இருக்கலாம். அப்போ யார் பின்னாடி இருக்கிறா? அதாவது நல்லா கேளுங்க, இதனால் வரையும் தூங்கிட்டு இருந்தார் லாகவா லாரன்ஸ், திடீர்னு எந்திரிச்சு வந்தாரா? சமூகத்தில் செயல்படுது தான் சார் நான் சொல்கிறேன். திடீர்னு எந்திரிச்சு வந்தாரா? சமூகத்தில் செயல்பட்டாரா இல்லையா? செயல்படட்டுங்க, அதே செயல் இப்போ படலாங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் சார் நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவீங்களா? அரசியல் பண்ண மாட்டீங்களா? நான் கேட்குறேன் சார். அரசியலுக்கு வர்றதே இப்போ கேள்வி தானே சார். நான் சொல்கிறது எப்படின்னா, அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன? நம்ம 100 பேருக்கு உதவி செஞ்சுருந்தோம். நம்ம அரசியலுக்கு வந்து அதிகாரம் வந்தால் 10,000 பேருக்கு செய்யலாம், 1 கோடி பேருக்கு போகிறோம். அந்த அதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் அங்கே கிடைக்கணும் தான் அரசியலுக்கு வர்றது. சரி, அதனால நான் 10,000 பேருக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன், நான் 1 கோடி பேருக்கு வந்து மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே செய்து கூப்பிடல. நீங்கள் செய்கிற செஞ்சுட்டு இருக்கலாம். இப்போ தனுஷ் அவர்கள் வருவதற்கு முன்னாடி ஒரு ட்ரையல் எடுங்க. லாகவா லாரன்ஸ் வந்தார், நான் வர்றமான்னு உங்ககிட்டே போயிருக்கிறேன், பயங்கர தேவையில்லாமல் நாயை ஒப்பிட்டு ஒரு பேச்சை விட்டு வாய் விட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இனிமேல் அரசியல் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் எங்கள் அம்மா சொன்ன பேச்சே கேட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமைதியாகிட்டார். அப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு வந்து யோசனை போயிட்டுருக்கப்ப அண்ணாமலைன்னு ஒருத்தர் வர்றார். நான் வந்து தனியாக வீத லீடர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்றப்ப அவர் வீத லீடர்ஸ்னு ஆரம்பித்து அவர் இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணுற அதே டைமில் லதா மேடம் ஒரு அறிக்கை விட்றாங்க, எங்களுடைய ரஜினியோட படத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்களும் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், எங்ககிட்ட வாங்க, பெரிய பெரிய அறிவார்ந்த சிந்தனை உள்ளவர்கள், ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸு, லாயர்ஸ் எல்லாரும் ஏன் அமைப்பில் சேருங்க, நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுவோம்.
இதனால் வரையும் அந்த அமைப்பு எங்கே இருந்துச்சுன்னு தெரில. அப்போ என்னன்னா, தனக்கான புகழ் வெளிச்சத்தை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தான். என்றைக்கு லதா மேடம் வந்து அந்த விஷயத்த சொன்னாங்களோ, அதுலேருந்து ரஜினி ஆசி பெற்ற வேட்பாளர், ரஜினி நம்பிக்கை பெற்ற ஒரு அண்ணாமலை எங்கே தான் வருதா ஸ்பீச்சு கட் ஆயிடுச்சாங்க. ரஜினி ஆசி பெற்றவர் தனுஷ் சரி இருக்கலாம். அப்போ முழுசா அதுதான் வர அடுத்தது. அப்போ நம்மளுடைய லைன்லேருந்து நம்ம ரத்த சொந்தமாக தனுஷ் வரலாம் இருந்தால் கூட நம்ம தனுஷனுடைய பையன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சினிமாவில் தனுஷோடைய பசங்களை இறக்கி விட்டு அவர் மேலவங்க இடத்துல இவர் அரசியலுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம். நம்மளால் சாதிக்க முடியாது, அவங்க சாதிக்கலான்னு கூட நினைக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்னப்போ நீங்கள் கண்டினியூவாக கேட்கல. எஸ்ஏசிக்கும் எப்படி பேக் போனோம் வந்து விஜய் சாருக்கு அவர் இருந்தார். எஸ்ஏசி வந்து விஜய்க்கு பேக் போனோம். அதே மாதிரி கஸ்யூர் ராஜா இருக்கிறார். எப்படி வந்து ரஜினி விஜய் வந்து டான்ஸ் ஆடுவாரோ அதுமாதிரி தனுஷும் டான்ஸ் ஆடுவார். எப்படி விஜய் வந்து பாட்டு பாடுவாரோ அதுமாதிரி தனுஷும் பாட்டு பாடுவார். எப்படி விஜய் வந்து டைரக்ட் பண்ணாமல் போனாரோ அது மேலே ஏறி இவர் டைரக்டும் பண்ணுறார். விஜய் பாட்டு எழுதுனதில்லை, இவர் பாட்டு எழுதுறார். சகலகலா வல்லவனை நோக்கி தனுஷ் நகர்ந்திருக்கார். ஸோ அடிப்படையாக சினிமாவில் அவர் பாஸ் ஆகிட்டார். நான் சொல்லலை, 3 நேஷனல் அவார்டு கொடுத்தே பாஸ் ஆகிட்டார். அசுரனுக்கு வாங்கிட்டார், ஆடுகளை வாங்கிட்டார், இப்போ கேப்டன் மில்லர் 3 நேஷனல் அவார்டு வாங்கிட்டார். விஜய் சார் நடிப்புக்கு எந்த நேஷனல் அவார்டு வாங்கினதில்லை. 1. 3வது, அவங்க பாரம்பரியமாக அரசியல், டீப் அரசியல், டெப்த் அரசியலை நல்ல விஷயமா குடும்பமே தெரிஞ்சு வச்சுருக்குன்னு சொல்கிறதுக்கு உதாரணம் எதுனா, நாங்கள்லாம் விவரம் அறியாத காலகட்டத்திலே, தனுஷே விவரம் அறியாத காலகட்டத்திலே புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் எப்படி செயல்படுது, ஒரு கீழ் மட்டத்திலேருந்து ஒரு அரசியல் எப்படி மேலே, ஒரு இயக்குனர் தாங்க. அப்போ டிஸ்கஷன் பண்ணுவாங்களாங்க. நீங்கள் இயக்குனர்னா சொன்னது நடிக்க மாட்டாங்க, கதையோட மூலம் என்ன இது மாதிரிலாம் இருக்கட்டும். பட் அந்த பேஸை அவங்களுக்கு புகுத்திருக்காங்களே, அந்த பேஸ் நாலேஜ் இருக்குல்ல. இப்போ புதுப்பேட்டைன்னு ஒரு படம் எடுக்கணும்னா அரசியல் இண்டு இடுக்கு சந்து முதல்ல அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்க. நீங்கள் மேலோட்டமாக அரசியல் தெரியுது வேற விஷயம். கீழே தண்டவாளம் ஓரமாக வசிக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, மேல்நீட்டில் மக்களுக்கு எப்படி பண்ணுவாங்க, 2 பேருக்கு கேங் வார் எப்படி இருக்கும், போஸ்டர் ஓட்டுறது கீழ்நிலையாக இருக்குது. அப்போ என்னன்னா பேசிக்கான அரசியல் நிகழ்வுகளே அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும், தனுஷ்க்கும் தெரியுது. ஒரு பெரிய ப்ளஸ். 3வது பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறது, தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, இன்னைக்கு கிடையாது. என்றைக்கு வந்து சுப்பிரமணிய சிவா வந்து தனுஷ் ரசிகர் மன்ற தலைவர் ஆனாரோ அன்னைக்கே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுப்பிரமணிய சிவா யாருன்னா தனுஷை திருடா திருடி மூலம் கமர்ஷியல் ஹீரோ ஆக்குனவர். நன்மத ரசா அந்த படத்தை டைரக்ட் பண்ணது அவர் தான். அதற்கு இப்போ பிரதிபலனா. ஆனால் தனுஷே அன்னைக்கு எந்த தயாரிப்பாளர் நம்பலை, எந்த டைரக்டர் நம்பலை. அன்றைக்கு தனுஷை வந்து நம்பினவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை கொடுத்து திருடா திருடி ஒரு படத்தை எடுத்து ஹிட் பண்ணி, அதற்கு நன்றி கடனா சீடன் ஒரு படத்தில் கெஸ்ட் ரோல் நடித்தார். அதுவும் சுப்பிரமணிய சிவா டைரக்ட் பண்ணது தான். அது கெஸ்ட் ரோல்னு பேர், ஆனால் தனுஷ் தான் முழுசாக வருவார். அந்த நன்றி கடன் அப்பயே தன் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக சுப்பிரமணிய சிவா வந்துட்டார். அன்றைக்கே பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி கம்மியாக இருந்துச்சு, நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி விஜய் சார்னு ஒருத்தர் வந்து ஜெயிச்சு வந்தோடனே எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னு சார், விஜய் அவர்கள் வருகிறார்கள், 30 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, அப்படி அந்த அமைப்பை கட்டமைப்பு உருவாக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க திருடி படத்திலிருந்து ஒரு தனுஷ் அவர்கள் வருகிறார்கள். வருவதற்கான ஒரு உந்துதல் வந்து இப்போ நடந்திருக்கக்கூடிய எலெக்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திடீர்னு அரசியலுக்கு வரணுங்கிற அந்த எண்ணம், அந்த தாட் ப்ராசஸ் வருது இல்லை, இதற்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற எந்த பேக்ரவுண்டு தேவையில்லையே. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ விஜய் சாருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு? எதனா ஒரு கட்சி, அரசியல் கட்சி பின்னாடி இருந்து இயக்குச்சா? பெரிய பண முதலில் ஒரு பணம் கொடுத்தாங்களா? எந்த பேக்ரவுண்ட்? தன்னுடைய புகழ் வெளிச்சத்தை ஓட்டா மாத்துறாங்க. அதுதான் சொல்றேன், இங்க வந்து கல்ட் அரசியல் ஒழியணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் தனுஷ் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குவது திரு ரஜினியா அல்லது பாஜக இருக்கலாம். பாஜக இயக்குறதுக்கான வேலை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏற்கனவே அவங்க தானே சார் வந்து ரஜினி அவர்கள் இயக்குனதாக ரஜினி அவர்களை வந்து வரவேற்படக்கூடிய ஒரு செய்திங்க. இல்ல, அது அப்படிதான் வந்ததுன்னு தான் சொல்றேன். சொல்லல, இது மாதிரி வந்ததை பேசினா தானே சொன்னாங்க. இல்லஜி, இப்போ கூட ஒரு நேஷனல் அவார்டு வந்து கேப்டன் மில்லர் கொடுத்தவொன்னே பாஜக தான் வந்து ப்ரெஷர் பண்ணி அவர் கொடுத்தது. ராயன் வந்து சிறந்த படம், இதுக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது. கலாம் மாஸ்டர் வந்து பாஜக இருந்தாங்க, அவங்க தான் ப்ரெஷர் பண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு இது வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஆடுகள மரபு பாஜக ஆடிடுச்சு. அவர் வாங்க விஷயம். இப்போதான் விஜய் அவர்கள் அவர் அசுரன் வாங்குறப்ப பாஜக இருந்தாரா? இப்போதானே சார் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதாவது தனுஷுகளுக்கு என்ன இப்போ ஒரு தாட் வந்திருக்குன்னா, நாமளும் இந்த இடத்துல ஜெயிக்கலான்ற ஒரு தாட். ஃபர்ஸ்ட் தாட்டாக தான். 2வது தாட் தனுஷ்க்கு வந்திருக்கு. ஆமாம், தனுஷ்க்கு 2வது தாட் என்னன்னா, இந்த ஆட்சி நடைபெறுகிறப்ப 5 வருஷங்கப்போ ஒரு ஆன்டி இன்கம்சி வரும். வராமல் இருக்காது. எல்லா ஆட்சிக்கும் ஆன்டி இன்கம்சி வருங்க. இப்போ விஜய் சார் ஆடுறப்ப தேனும் பால்லாம் இங்கே ஓடாது. அவருக்கும் சில மைனஸ்கள் இருக்கும். அவங்க அமைச்சர் இப்போயே அவங்க அமைச்சர் எத்தனை பேர் இருக்காங்க. நேற்றே ஜெகதீஸ்வரி விருதுநகர் எம்எல்ஏ வந்து ராஜபாளையம் எம்எல்ஏ பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறாங்க.
கில்லி சரத்து சொல்லிகிட்டே போகலாம், அதெல்லாம் தனி இது. இந்த மாதிரி ஒரு அதிருப்தி வரப்போ, ஆன்டி இன்கம்சி வரப்போ, அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்ட ஒரு பிரபலமான ஒரு விஜய்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அறுவடை பண்ண முடியும்னு தனுஷ் நினைக்கிறார். விஜய்க்கு ஈக்குவலாக நடிகர் தனுஷா? நான் சொல்கிறது 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் சார் நடிக்கலை, 5 வருஷம் கழிச்சு தனுஷ் மேபி பெரிய ஆளாக இருக்கலாம். இப்போயே அவர் வந்து அவர் படங்கள் எல்லாமே நல்லா ஓடுது, நேஷனல் அவார்டு ஓடுது, அவங்க பசங்களை இப்போ இறக்க போகிறாரு. இப்போ வெற்றிமாறனுடைய இதில் வந்து தமிழ் முருகன் ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வந்து பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தமிழ் முருகன் அப்படின்றதுலே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதிலே ஒரு இதெல்லாம் தான் அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. நான் சொல்றது சந்தேகம் கிடையாதுங்க. தமிழ் முருகன் என்ற ஒரு படத்தை இயக்குகிறார். முருகனை இங்க இருக்கக்கூடிய பாஜக அமைப்புகள், பாஜக சேர்ந்தவர்கள், இந்துத்துவவாதிகள் கொண்டாடுகிறார்கள் என்று கேள்வி வைக்கிறார்கள், திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இதனுடைய பின்புலமாகத்தான் திரு தனுஷ் அவர்கள் இயக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அந்த திராவிட சிந்தனையாளர்கள். நீங்க வந்து அதெல்லாம் வந்து சும்மா இவங்களுக்கு கிளப்பி விடுறது. நீங்க சீடன் படம் பார்த்தீங்கன்னா, சீடன்ல தனுஷ் யாரும் நடிச்சிருப்பார், ஒரு கடவுளா நடிச்சிருப்பாருங்க. அவர் தான் முருகர். கடைசி நேரத்தில் அவர் கடவுளாக மறைவார். ஒரு கடவுள் கதாபாத்திரத்தை ஒரு மனுஷன ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். எந்த இடத்துலையும் தனுஷ் வந்து திராவிட சித்தாந்தத்தை எங்கன்னா அவர் பேசியிருக்காருன்னா அதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நாம் 5 வருஷம் கழித்து இந்த இடத்துல ஆன்டி இன்கம்சி வந்தால் ஒட்டுமொத்த ஓட்டும் வேறு கட்சிக்கு போகாமல் நாமளும் வந்து நமக்காக லதா மேடமும் சப்போர்ட் பண்ணி ரஜினிகாந்தும் சப்போர்ட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியுன்ற நம்பிக்கை வந்ததுனால தான் இன்றையிலிருந்தே அவர் பூர்வாங்க பணிகளை தொடங்குறாரு. என்ன தொடங்குறாரு? நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, உங்கள் நெருக்கமானவர்களுக்கு நல்லது செய்யுங்க. இவங்க வந்து தனுஷ் ரசிகர்களாக இருந்து நல்லது செஞ்சேன்னு அவங்க எனக்கு சொல்கிறது தான் நான் வந்து உங்களை வந்து ரசிகராக பெற்றதுக்கான பேர் அப்படின்னு தன்னுடைய இதுக்கு சொல்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உண்டான உதவித்தொகை வழங்குறது, தையல் மிஷின் வழங்குறது, இஸ்திரி பொட்டி வழங்குறது, இது எப்போதுமே வழங்குற மாதிரி வழங்கிட்டு அது உதவித்தொகை பெறுறப்ப காலில் விழுந்து கும்பிட்றது, அது விட்டு நகர்றது. அப்போ வந்து தன்னைத்தானே உயர்த்தினவர் தான் இது. ஏன்னா விஜய்னாச்சும் வந்து டான்ஸு கீன்ஸ்னு ஒரு கட்டமைப்பில் வந்தார். அவர் வந்து தன்னையே தாழ்த்திப்பார். என்ன உன்னை பார்த்தவொன்னே பிடிக்கலைன்னா பார்த்தவொன்னே என்ன பிடிக்காது, எங்களை மாதிரி ஆள்லாம் பார்க்க தான் பிடிக்குன்றப்ப மெஜாரிட்டியாக இருக்க 90% இப்படி தான் இருப்பாங்க. ஒரு படத்தில் சொல்லுவார், நீங்கள் அழகாக இருக்கவனை மட்டும் தான் நீங்கள் காதலிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க 90% பேருக்கு கல்யாணமே ஆகாது. அப்போ மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களப்ப அவங்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப இந்த 5 வருஷமோ 3 வருஷம் கழித்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று உருவாகினா திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபெமிலியர் கல்ட் அரசியலை மீறி இந்த இதில் ஈக்குவலைஸாக நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் நம்புகிறார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர் நம்புகிறார் மனசில். நம்ம இது அப்படியே ப்ராசஸாக பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம பசங்களை வந்து நம்மளுடைய அப்பா நம்ம கூட இருக்காரு, அவருக்கு அரசியல் ஃபுல்லாக தெரியும். அவரும் முன்னாள் பாஜகவில் இருந்தவர் தான் கஸ்தூரி ராஜா சார், அரசியல் நல்லா தெரியும். நம்மளுடைய 2 பசங்களும் வளர்ந்துட்டாங்க, இங்கே வளர்ந்துட்டாரு, இன்னொரு பையனும் வளர்ந்துட்டாரு. அவரை வந்து நடிக்க வைக்கிறது சினிமா நம்ம கட்டுக்கோப்பில் வச்சுக்கலாம். நம்ம அரசியலை வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு எலெக்ஷன் வரப்போ இந்த ஃபுல் ஃபோர்ஸை பண்ணுறப்ப இதுக்கு சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு மாநகராட்சி எலெக்ஷன் தேர்தலில் கூட அவங்க ரசிகர் மன்றம் போட்டிடுறதாக கூட ஒரு செய்திகள் வருது. மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கட்டமைப்புனா தனுஷ் மட்டும்தான் தமிழ் சினிமாவிலேயே வந்து ரஜினி கமலுக்கு அப்புறம் பாலிவுட்டில் வந்து ஹிந்தி படங்களில் வந்து மிகப்பெரிய லெவலில் மக்கள் மனதை வென்றெடுத்தவர். மகாராஷ்டிராவில் அவர் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறப்ப அதிகமாக தமிழர் வாழ்கிற இடத்துல கூட அவங்க நிற்கலாம், அது கூட நிற்கலாம். அப்போ ஒட்டுமொத்த கட்டமைப்பை இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இந்த கிளை மாவட்டம் இது இந்த மாநிலம்னு போட்டு ஒரு கட்டமைப்பாக வரப்போ டக்குன்னு எலெக்ஷன் வரப்போ அப்படி போட்டு வச்சு நிற்க வைக்கலாம். அப்போ விஜயா தனுஷா இப்போ நீங்கள் இப்போ விஜயா அப்படின்றப்ப இங்கே கேள்விக்குறி தானே. ஏன்னா விஜய்க்கு ஈக்குவலாக உதயநிதி கிடையாது, விஜய்க்கு ஈக்குவலாக ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடி அவர்கள் கிடையாது. பிஜேபிலையும் இங்கே விஜய்க்கு ஈக்குவலாக யாரும் இன்னும் நிப்பாட்டப்படல. சும்மா இவங்க போட்டுக்கிறானுங்க அண்ணாமலைலாம் விஜய்க்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா விஜயோடைய உயரம் மிகப்பெரிய உயரம். அண்ணாமலை வந்து எல்லாரும் அறியப்பட்டவர் தான் தவிர எல்லாரும் ரசிக்கப்படுறவர் கிடையாது, எல்லாரும் விரும்பப்படுற தலைவர் கிடையாது. அப்போ தனுஷா விஜயான்னு ஒரு கேட்டகரி வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ஆன்டி இன்கம்பன்சி இங்கே வரப்போ நம்மளும் முதலமைச்சர் ஆகலான்னு எல்லாரும் நினைக்கிற கனவை அவரும் நினைக்கிறார், நான் நினைக்கிறேன். நடப்பது எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. கிடையாது.